நான் தான்க்கா சரோ. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி சரோ, பாட்டு கேட்டுட்டு இருந்ததால சரியா கவனிக்கல. சரி பரவாயில்ல விடுங்கோ. நான் கையில என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. யோசிக்காம தெரியலனா எப்படி? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணாலும் என்னால சரியா சொல்ல முடியாது. நீயே சொல்லிட. இப்ப சொல்லுங்க. தெரியறதா? மருதாணி. கரெக்டா சொல்லிட்டேன். கை காட்டுங்க, இட்டு விடுறேன். எனக்கு வேண்டாம் சரோ. ஏன் வேண்டாம்? நீங்க வச்சுட்டுதான் ஆகணும். நான் எவ்வளவு ஆசாசியா பறிச்சுன்னு வந்திருக்கேன் தெரியுமா? கை நன்னா செவக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் பாக்கெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். ப்ளீஸ்கா. இனிமே எனக்கு எதுக்குமா, நீயே வச்சுக்கோ. உங்களுக்கு வச்சு விட்டுட்டு தான் நானும் வச்சுப்பேன். அம்மாவும் அக்காவும் ஃபங்க்ஷன்ல இருந்து வந்த உடனே அவளுக்கு வச்சு விடலாம். நிறைய அரைச்சிருக்கேன். கைய கொடுங்க. என்னாச்சு சரோ? அக்கா ஒரு நிமிஷம் இருங்கோ. அம்மா வாசல்ல வடை காய போட்டிருக்கா. அனல் வந்துடுதுன்னா எல்லாத்தையும் கடிச்சு வச்சிடும். நான் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அவன் அந்த சலூன் கடைக்காரனோட பையன் தமிழ்ச்செல்வன் தானே? அவன் எதுக்கு இங்க வந்தா? அது நேக்கு எப்படி தெரியும்? முறுக்கெல்லாம் ஹோல்சேல்ல கிடைக்குமான்னு கேட்டான். அது அம்மாக்கு தான் தெரியும். நேக்கு தெரியாது. நீ அம்மா கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். போயிட்டான். யாரும் பார்க்கல. நீ சும்மா பயந்து சாகாத. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். எதுவா இருந்தாலும் கோயில்ல மீட் பண்றப்போ பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. சரோ, நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் கேளு. எங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அப்பா எனக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு பார்த்து வச்சிருக்காரா. அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்ல ஒரே சண்டையா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. ரெண்டு பேரும் வீட்டு விட்டு ஓடி போயிடலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சென்னையில சலூன் கடை வச்சிருக்கான். அங்க போயிட்டா அவன் பாத்துக்குவான். என்ன விளையாடுறியா? நான் மாட்டேன். ஏற்கனவே கல்பனா அக்காவை பத்தி நினைச்சு அம்மா கவலைப்பட்டு இருக்கா. இதுல நான் வேற ஆத்துப்பிட்டு வந்துட்டா அவ்வளவுதான். நீ இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல நாம சேரவே முடியாது. பிரிஞ்சிட வேண்டியதான். நான் சொல்றத கேளு. ரொம்ப நாள் வேண்டாம். ஒரே ஒரு மாசம் தான். அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா கால்ல விழுந்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. என்னன்னு வச்சுக்க. எங்க அப்பா ஜாதி அது இதுன்னு பிரச்சனை பண்ணுவாரு. உங்க அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம பேசுனது பழகினதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். எங்க அம்மா ஒன்னும் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டா. நீ வேணா அம்மா கிட்ட வந்து பேசு. சரி, உங்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு வச்சுப்போம். எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றது யாரு?
வசந்தம் வசந்தம் அது